ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராமில் வந்து 2 சேனல் இருக்கும். ஒன்று வந்து அன்கட் சீன்ஸ்க்காக, இன்னொன்று வந்து எஃப்எஃப்காக. அண்ட் இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் டப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிடிச்சவங்க போய் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த லைக் வந்து பர்த்டே இல்லை ஆனிவர்சரி வருது, உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே அப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். 4 இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரி இவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான். அவங்க வந்து பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிடலாம். என்னோட சார்பாகவும், பிடிஎஸ் சார்பாகவும், அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸிக் சார்பாகவும் இந்த ஸ்டோரி கேட்ட அந்த பர்சனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்களுக்கு மெனி ஹாப்பி பர்த்டே. அண்ட் மற்ற யாராவது இந்த டேட்டில் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மெனி ஹாப்பி பர்த்டே. ஸோ நம்ம இப்போ அவங்க ஜிம்மினோட ஒன் ஷாட் ஏஜ் கேப் அந்த மாதிரியான ஸ்டோரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஏதோ ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று வந்து ரெக்வஸ்ட் நான் வந்து கேட்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னோடய இன்னொரு சேனலில் வந்து ஒயன் கேரக்டருக்கு வந்து மூன் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனலில் வந்து ஒயனுக்கு பதிலாக ஒரு நேம் வச்சா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். உங்கள் மைண்டில் எது தோணுச்சோ, எந்த நேம் வச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் மறக்காமல் ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கால போகலாம். ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்கள் வந்து என்ன எந்த மாதிரினா, இப்போ தான் ஸ்கூல்லலாம் வந்து 12th முடிச்சிருக்கீங்க, 2 மாதம் லீவு, செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிற வரைக்கும் செம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதோட அவ்வளோ இதாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. இதுதான் வந்து உங்களோட இன்ட்ரோ. அண்ட் வந்து நம்ம ஜிமினோட இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமினுக்கு இப்போ வந்து 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ வந்து அவருக்கா எப்போவுமே ஒர்க்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு. அவர் அந்த மாதிரி. ஜிம்மினுக்கு வந்து அம்மா மட்டும்தான். ஸோ அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க அம்மா தான் வந்து பார்த்துக்கிறாங்க. விச் மீன்ஸ் உங்களோட பாட்டி. இப்போது நீங்கள் வந்து ஒரு திருவிழாக்காக தான் வந்து வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பாட்டியெல்லாம் பார்த்து, திருவிழாக்கெலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் நீங்களும் வந்து சரி ஜாலியாக பாட்டி வீட்டில் போய் ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்புறீங்க. இப்போ அப்படியே வந்து ரீச்சும் ஆயிட்டீங்க. உங்கள் பாட்டி தான் உங்களுக்கு ஆரத்தி, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எல்லாமே ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க உள்ளார. நீங்களும் வந்து போகிறீங்க. உங்கள் பாட்டினா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். உள்ளார போட்டோன்னே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பாட்டி, ஐயோ சொல்ல போட்டி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். 2 மாதமும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வந்து அவர் ஆல்ரெடி ஒர்க் போயிருந்திருப்பார். யார் வந்தா என்ன வரலன்னா எனக்கு ஒர்க்கு தாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கிளம்பி போயிருந்திருப்பார். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, அம்மா எங்கம்மா ஜிம்மின்னு ஆளையே காணோம், நான் வரேன்னு தெரியும்ல அவனுக்கு? தெரியும் நல்லாவே தெரியும். ஆனால் அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வேலையிலேயே இருக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னா அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா என் வாழ்க்கை நரகமாக ஆகிடும், என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். எத்தனை பொண்ணை பார்த்தாலும் எதையாவது பண்ணி களைச்சி விட்டுடுறான். இவனை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கும் வயசாயிட்டே போகுது.
இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிற? உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது பாட்டி. நான் பேசுகிறேன் மாமா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க வைக்கிறேன், சரியா? நீ கவலைப்படாத பாட்டி, அத்தை நான் வந்துட்டேல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜாலியாக அன்றைக்கி வந்து எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டிக்கு எல்லாமே வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட சேர்ந்து நீங்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். ரொம்ப டயர்டாக வந்து ஜிம்மின் வந்து உட்கார்றாரு. அங்கே தான் வந்து உங்களோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜிமினா சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு, மா காஃபி கொண்டு வாம்மா, செம்ம தலைவலியாக இருக்குது, இன்னைக்கு செம்ம வேலை வேறு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. உடனே வந்து நீங்கள் தான் மாமா இந்தா உன்னோட காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன திறந்து பார்க்குறாரு. வாண்டு, நீ எப்படி வந்தா? நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அப்பாவே உனக்கு கண்ணு தெரில, நான் வர்றது மட்டும் உனக்கு எப்படி கண்ணு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு. ஓ அக்கா, ஆமாம் வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏண்டா நான் வரது உனக்கு தெரியாது? ஆமாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வீட்டில் இருந்திருப்பேனே. டேய் நடிக்காதடா, உன்னை பற்றி தெரியாது, அம்மா ஆல்ரெடி சொல்லிருச்சு. நீ யார் வந்தாலும் எனக்கு என்ன, நீ வேலையில தான் மூழ்கி கிடக்குறேன்னு அம்மா சொல்லிருச்சுடா, நடிக்காதடா, அப்படியே நடிக்காதடா அப்படின்னு உங்கள் அம்மா வந்து காதை அப்படியே ஜிம்மின் காதை திருவுறாங்க. காக்கா காது பிச்சு எடுத்துருவ போல, கையிடுறி. எது டீயா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா 2 கொட்டுக்கிறாங்க. மாமா, எப்படிதான் மாமா இவெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க? இன்னும் அடி அடிக்கிறா, எவ்வளோ அடி வாங்கியிருந்திருப்பீங்க அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு. என்ன பண்ணுறது மாப்பிள்ள, எல்லாம் என் விதி அப்படின்ட்டு வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு. என்னது? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் இப்படி தான் வந்து கொஞ்சம் இந்த ஒரு 2-3 நாள்லாம் போகுது. நீங்களா மாமா எப்போ மாமா கிட்ட லைக் வந்து ஜிம்மின் மாமா அது வாங்கிட்டு வா மாமா இது வாங்கிட்டு வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஜிம்மின் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவார். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்டயும் பேசுகிறதில்ல, உங்கள் அப்பா அம்மா கிட்ட அந்த அளவுக்கு பேசுறதில்ல. ஓகே, என்னன்னா என்ன அந்த மாதிரி தான் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி ஒரு சண்டே என்ன ஆகுதுன்னா, லைக் வந்து ஜிம்மினோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து லைக் ஒரு மாதிரி உடம்பு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனாக தான் இருக்குது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம், எதுக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் செம்மையாக கஷ்டமாக இருக்குது. ஜிம்மின் வந்து அப்போ அங்கே இருந்திருக்க மாட்டார், அவர் வந்து ஆஃபீஸில் தான் இருந்திருப்பார். உடனே வந்து ஜிம்மினுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. ஜிம்மினும் ரொம்ப அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருப்பார் ஹாஸ்பிட்டலில். இப்போ வந்து ஜிம்மினோட அம்மா முன்னாடி தான் வந்து எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தான் ஜிமினுக்கு இருந்தார், அப்பா இல்லை. இப்போ அவங்க அம்மாவும் இல்லைன்னா நான் அனாதை ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனில் வந்து ஜிமின் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமினோட அம்மாவும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா அம்மா உனக்கு எப்படிம்மா இருக்குது? என்னம்மா ஆச்சு உனக்கு? திடீர்னு என்னம்மா ஆச்சு? அவங்க ஆக்சிஜன் மாஸ்க்கை தான் எடுத்து வச்சுட்டு பேசுகிறாங்க. ஜெமினா, அம்மா சொல்லுமா அப்படின்னு அவங்க அம்மாவை கையும் பிடிக்கிறாங்க. இது வரைக்கும் அம்மாவும் கிட்ட நான் எதையுமே கேட்டதே இல்லைடா. அம்மா இப்போ ஒன்று கேட்குறேன், எனக்காக நீ பண்ணுவியாடா? அம்மா, ஏம்மா இப்படி பேசுகிற? என்ன இதாக இருந்தாலும் நான் பண்ணுறேம்மா, சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவர் எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கோடா, உன் அக்கா பொண்ணு. உனக்கு எத்தனையோ பொண்ணை நான் பார்த்துட்டேன், ஆனால் எவ்வளையோ நீ கல்யாணமே பண்ணிக்கல. இப்போ என்னால் ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க இருக்கான்னா அது உன் அக்கா மட்டும்தான்டா. உன் அக்கா பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறடா. இது தாண்டா என் கடைசி ஆசை ஜெமினா.
அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதும்மா அப்படின்னு ஜிமின்னு அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. உடனே எங்கள் அம்மா, அம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதும்மா, நீ சரியாகிட்டு வா, அடுத்த நாளே வந்து ஜிமினுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நான் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி என் பையனோட கல்யாணத்தை நான் பார்க்கணும். அது இப்போவே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வந்து இதாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி உனக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி, அப்படிலாம் பேசாத பாட்டி. ஜிமின் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாது பாட்டி, அப்படிலாம் பேசிட்டு இருக்காத பாட்டி அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஜிமினும் வந்து வேகம் அங்கேருந்து போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே வந்து அவரும் வெளியில் போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் இப்போ வந்து உங்களோட அப்பா தான் மாப்பிள்ள நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின்னு பின்னாடியே போயிட்டு ஜிமின்னு வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அழாத ஒன்றும் இல்லைடா, மாமா இருக்க நான் பார்த்துக்கிறேன். எப்படி மாமா பார்ப்பீங்க, அங்கே பார்த்தீங்களே எங்கள் அம்மா எந்த நிலமையில இருக்காங்கன்ட்டு, அவங்களும் போயிட்டா நான் என்ன மாமா பண்ணுவேன், எனக்கு யார் மாமா இருக்கா, நான் அனாதை ஆகிட மாட்டேனா மாமா அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் அவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. நீ ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற, நான் இருக்கேன், உன் அக்கா இருக்கா, நீ அனாதை கிடையாதுடா, கவலைப்படாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மினை வந்து நகை கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே எதுக்கு மாமா வந்திருக்கீங்க, பின்ன தாலி வாங்க வேண்டாமா மாமா? என்ன மாமா சும்மா இரு ஜிமின், என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் வந்து அங்கே ஒரு தாலியை வாங்கிட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. வந்து அவங்க அம்மாவும் வந்து ரொம்ப வீக்காக தான் படுத்துட்ருப்பாங்க. அவங்களும் வந்து தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா, அத்தை சொல்லுங்க மாப்பிள்ள, இந்த தாலியை உங்கள் பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. லைக் வந்து அவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மின் கையில் வந்து ஜிம்மின் இந்தடா தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி செயின் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து எல்லாம் வந்து இதாக இருக்கும், ஸோ அதை தான் வந்து கொடுக்குறாங்க. ஜிம்மினும் வந்து ஒயனை தான் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஒயனுக்கும் அப்படியே டியர்ஸ் வழியுது. என்ன மாமா பார்க்குற, கட்டு மாமா அப்படின்ட்டு நீங்களும் சொன்னோன்னே ஜிம்மினும் வந்து அந்த தாலி செயினை உங்கள் கழுத்தில் வந்து போட்டுடுறாரு. ஜிம்மினோட அம்மாவுக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ உன் கல்யாணத்தை பார்த்துட்டேன், எனக்கு அது போதும்டா, எனக்கு இனி என்ன ஆனாலும் கவலையே இல்லை ஜிமினா, உன்னை பார்த்துக்க என் மருமக இருக்கா, என் பேத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துலேயே வந்து ஜிம்மினோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஜிம்மினுக்கா சுத்தமாக ஒன்றுமே முடியல. அவர் அவ்வளோ அழறாரு. உங்கள் அம்மாவும் அழறாங்க. உங்கள் அப்பா தான் யாரை கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, 3 பேருமே அழுதுட்ருக்கீங்க. யாரை கம்ஃபர்ட் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரில. அண்ட் அப்படியே வந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்லி எல்லாமே வந்து என்னென்னலாம் எல்லாமே பண்ணணுமோ அதெல்லாம் சடங்கு இது எல்லாமே நடக்குது. எல்லாமே ஜிமினா ஒன்றுமே சுத்தமாக முடியல. உங்கள் அப்பா தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஜிமின் கூட நின்று அவரை பண்ண வைக்கிறாரு. அப்படியே தான் வந்து அந்த டே ஃபுல்லுமே போகுது. என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து இருக்காங்க. லைக் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் க்ளோஸாக இருப்பாங்களோ அவங்களாம் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இனிமேல் வந்து ஜிமினா நீ தனியாக இல்லைடா, இப்போ உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு இப்போது வயன் இருக்கா, அவளுக்கு நீ இருக்க, உனக்கு அவருக்கு உன் அக்கா இப்போது உனக்கு மாமியாராக இருக்கா, நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க ஜிமினை. என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லைன்றது வந்து அது ரொம்பவே பெரிய ஒரு இழப்பு தான். ஸோ அப்படி தான் வந்து ஒரு கொஞ்சம் டேஸும் போகுது. அந்த கொஞ்சம் டேஸ் ரொம்பவும் வந்து சேடாக தான் இருக்கார். யார்கிட்டையுமே வந்து பேசலை. அக்கா மாமா கிட்டே பேசலை, உங்ககிட்ட பேசலை, யார்கிட்டையுமே பேசலை. நீங்கள் தான் வந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது, ஜிமின் சாப்பிடலன்னா அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறது, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 3 நாள் கழித்து இந்த பூஜைலாம் இதெல்லாம் நடக்கும்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு அப்படியே வந்து கொஞ்சம் நாள் போகுது. ஒரு 1 வீக் அப்படியே ஆகிருச்சு.
அதுக்கப்புறமா ஒரு நாள் தான் வந்து சரி அவங்க அப்பா அம்மாவும் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ஒர்க்கெல்லாம் போகணும்ல, அதனால அவங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜிமினா, இனி நாங்களும் கிளம்பிடுவோம்டா. ஒயனை ஒயன் இருக்கா உனக்கு? யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத, நீ அனாதை கிடையாதுடா, உனக்கு நான் இருக்கேன், மாமா இருக்காரு, இப்போ என் பொண்ணையும் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன், விட்டுட்டு போகிறேன், அவள் உன்னை பார்த்துப்பா, என்னதான் இருந்தாலும் அவளும் இன்னும் சின்ன குழந்தை தான், பார்த்துக்கூட அவளை, நீ யாருமே இல்லாத அனாதை கிடையாது ஜெமினா அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அவங்க அக்காவை ஹக் பண்ணிட்டு அலறாரு. அவங்க மாமாவும் வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இது பேசிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்கா எதுவுமே தெரியாது, எது சமைக்கிறதுக்குமே தெரியாது. ஜிமினும் ரொம்ப வந்து சோகமாக தான் இருக்கார். அவர் எப்படியாவது வந்து சேர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம், மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கா அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஸ்மெல் வருது, லைக் வந்து ஏதோ தீஞ்ச மாதிரி, ரொம்ப ஒரு ஏதோ கருகிற மாதிரிலாம் ஸ்மெல் வருது. அவருக்கு என்னடா ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா கிச்சன் ஃபுல்லுமே புகையாக இருக்குது. உடனே ஒரு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணிட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டி இங்கே இவ்வளோ புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புகையெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே சட்டி இருக்கும்ல, ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அதுதான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே ஜிமினா அது அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய சாக்கு பை இருக்குல்ல, அதை அப்படியே வந்து தண்ணியில் நனைச்சி அது மேலே அப்படியே போட்டுடுறாரு. நெருப்பும் வந்து அணைஞ்சிருச்சு. ஸ்டவ் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு, பைத்தியக்காரியாடி நீ, என்ன வேலைடி பார்த்துட்ருக்க, கொஞ்சம் இதாக இருந்து கேஸ் விடிஞ்சு செத்துப்படி நீ, என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜிமின் பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு. நீங்களா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எதுக்குடி பழுதுட்ருக்க, என்ன எதுக்கு இப்படி பண்ண, உனக்கு இதுவுமே பண்ண தெரியாதுன்றப்ப எதுக்கு இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் கத்திக்கிட்டு இருக்காரு. உனக்காக தான் மாமா பண்ணலான்ட்டு வந்தேன், நீ சோகமாகவே இருந்தியா, அதுதான் எப்படி உன்னை சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியல, அதான் உனக்கு பிடிச்சது ஏதாவது சமைச்சு தந்தா நீ நார்மல் ஆகல மாமா, அதுக்காக தான் மாமா. ஓ சரி சரி, தயவு செஞ்சு இனிமேல் கிச்சன் பக்கமே வந்துடாத சரியா, அதுக்கு வேணும்னா ஆளை கூட போட்டுடலாம், தயவு செஞ்சு கிச்சன் பக்கம் வராத நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்காரச்சு எங்கேயாவது ஏதாவது சுட்டு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்ருக்காரு. அந்த மாதிரி எதுவும் ஆகலை, ஸோ எதுவும் சுடல, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதடி, பயந்துட்டேன் தெரியுமா உனக்கு. சரி, புரியுது புரியுது புரியுது, நீ நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பண்ணு, அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணுறாரு. நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு வந்து ஆளை போட்டிருந்துருப்பாரு. சரி, ஒரு கொஞ்சம் லைக் வந்து ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, ரொம்ப யங்கும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்கள் அம்மா ஏஜு அந்த மாதிரில இங்கே வச்சுக்கலாம். ஸோ அவங்க அந்த மாதிரி தான், அவங்க தான் வந்து டெய்லியுமே வந்து எல்லாம் வீட்டு வேலைலாம் பண்ணுறது, துவைச்சி போடுறது, உங்களுக்கா பேசுகிறதுக்கு அவங்க ஒருத்த மட்டும்தான், வெளியில் யார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அவங்க கூட தான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜிமினும் வந்து வீட்லேயே இருந்தால் சரி வராது, ஒர்க்கு போனால் தான் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதனால் வந்து அவங்க கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் ஒரு 1 மந்த்தும் ஆகுது. ஸோ அப்படி ஒரு சண்டே தான், அதே மாதிரி தான் வந்து அவங்க எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு, துணி துவச்சி காய போட்டு இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஜிமினும் அப்போ தான் வந்து எந்திரிச்சு வந்து காஃபி போடுறாரு. காஃபி கொட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களும் வந்து அதை வாங்கி தேங்க்ஸ் மாமா. ஒயன் சொல்லு மாமா. காலேஜும் ஸ்டார்ட் ஆக போகுது, எந்த காலேஜு, எந்த கோர்ஸு நீ எதாவது சொன்னேன்னா இங்கே பக்கத்துலலாம் காலேஜ் இருக்குது, அங்கேயே வந்து உன்னை சேர்த்து விட்டுருவேன், உன்னை கூப்பிட்டு வர்றது கூட நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நிஜமாவா மாமா, நான் படிக்க போகலாமா? இதில் என்னடி கேள்வி, படிக்க போகலாமான்ட்டுலாம் கேட்குறேன், ஏன் படிக்கிற அபிப்பிராயம் இல்லையா என்ன? இல்லை மாமா, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்ட்டுலாம் வந்து யோசிப்பாங்களா, அதனால தான் மாமா கேட்குறேன். லூஸு, நீ 12th மட்டும்தான் முடிச்சிருக்கேன்,
உனக்கு என்ன நீ படிக்கணும்னு நினைக்கிறியோ தாராளமாக படி, சரியா? வா, இன்னைக்கு வேணா நம்ம போய் காலேஜை பார்க்கலாம். உனக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? நிஜமாவா மாமா? ஆமாண்டி அப்படின்னு ஜிமினும் வந்து அப்படியே கொஞ்சம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த காலேஜ் வேணும், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாம் வந்து அந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அங்கே தான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதுலேயும் வந்து அவர் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இப்படி தான் நீங்களும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ன தான் வந்து நீங்கள் காலேஜ் போனாலும் ஜிம்மினோட ஒய்ஃப் இல்லையா, அப்பப்போ அவருக்கு வந்து லைக் வந்து அந்த ஆசை அந்த மாதிரி இது எல்லாமே வரும். பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சின்ன பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கீங்க, காலேஜ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இந்த மாதிரியே போயிடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார் கண்ட்ரோல் பண்ணவே. ரொம்ப வந்து அந்த மாதிரி அவருக்கு அந்த டெம்டேஷன்லாம் வரும்போதெல்லாம் அவர் வந்து செல்ஃப் ப்ளஷர் பண்ணிப்பார். இது பட் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு நாள் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜிம்மின் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நீங்கள் வந்து போய் பார்த்துருப்பீங்க. லைக் உங்கள் பேரை சொல்லி மோன் பண்ணிட்டு தான் வந்து அவர் ப்ளஷர் பண்ணியிருப்பாரு. என்ன மாமா பண்ணுது, என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் பார்த்தா இந்த மாதிரி சுச்சுவேஷன். செம்ம ஷாக் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் ரெட்டாகி உடனே அங்கேருந்து போயிடுறீங்க. என்னது இது மாமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவும் என் பேரை சொல்லி என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த ரொமான்ஸ் இதெல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து புரியுது. அப்போது மாமா ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கு, டைரெக்டாக என்னையே வந்து ஆசை இருந்தால் தொடலாம்ல, ஏன் இப்படி? ஒருவேளை நான் இன்னும் சின்ன பொண்ணாகவே பார்க்குதோ மாமா, தெரியலையே. இப்படி ஐயோ, என்ன என் மைண்ட் எங்கேயோ போகுதே. ஒயிடு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் முதல்ல மாமாவோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் டேஸில் வந்து நீங்கள் ஜிமினோட பிஹேவியரை நோட்டீஸ் பண்ணுறீங்க. அவர் அப்பப்போ உங்களை தொடுறதுக்கு வரும், பட் ஆனால் அப்படியே விலகி போயிடுவார். உங்களுக்கு ஏன் அப்படின்னு புரியலை. லைக் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒர்க் பண்ண வராங்களே, ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் லீவ் போட்டிருந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவும் சந்தேகமாக இருக்குது. அவங்கக்கிட்ட தான் கேட்குறீங்க, அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. என்ன? இல்லைக்கா, இப்போது உங்கள் வீட்டுக்காரரு உங்களை தொடுறதுக்கு ஆசை இருக்குது, ஆனாலும் தொட மாட்டேங்கிறாரு. அது என்னவா, ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சரி அப்போது இவங்களுக்குள்ளார இது இப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஸோ வந்து அவளுக்கு அப்படி தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்டதுமே சரி இவளுக்கு இப்போது இதுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியுது. காரணம் என்னவா இருக்கும்னா, நீ சுற்றி வளைச்சி என்கிட்ட கேட்கவே வேண்டாம். நீ உன்னை பற்றி தான் நீ கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஜிமினுக்கு வயசு 35 ஆகுது. இப்போ தான் நீ காலேஜ் ஃபஸ்ட் இயரே முடிச்சிருக்க. அவர் வந்து உனக்கு வயசு ரொம்ப கம்மி, காலேஜ் படிக்கிறேன்னு அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் காரணமாக இருக்கும். இல்லைன்னா இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு புருஷன் அமைதியாக இருக்கான்னா என்ன சொல்ல முடியும்? அதுதான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. நீ பேசாமல் உன் மாமா கிட்டேயே நீ கேட்டுக்கோ. அக்கா, சொல்லு. எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன். என்ன ஐடியா? எப்படி புருஷனை மடக்கிறது மயக்கிறதுன்ட்டு? அட்டியே என்ன வேலைடி பக்க வைக்கிறா என்ன? சொல்லுங்கக்கா, நீங்களாம் பண்ணியிருப்பீங்களா? எப்படியும் சொல்லுங்க. ஐயோ, இதெல்லாம் கேட்குறேன், எனக்கு வெக்கமாக வருது. அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஓ, அப்போ சரி, அப்போ நீங்கள் அதே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் வந்து இந்த முருங்கைக்காய் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சாம்பாராக பொரியலாக இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ பண்ணி நீயும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படியான ட்ரெஸ்ஸு போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு இதை சமைக்க தெரியாதுல்ல, ஸோ அவங்க தான் வந்து லஞ்சுக்கு வந்து ஜிம்மினுக்கு அதை தான் சமைச்சு வச்சுருந்துருப்பாங்க. நீங்களும் வந்து ரொம்ப வந்து லைக் என்ன சொல்கிறது, சாரி தான் வந்து கட்டியிருக்கீங்க. கட்டவே தெரியாது, ஏதோ ஒரு இதாக கட்டி, அதுவும் வந்து அந்த அக்கா தான் உங்களுக்கு வந்து இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் சொல்லிட்டு யார் கட்டி விட்டாங்கன்னு கேட்டால் நீயே கட்டிக்கிட்டேன்னு சொல்லிடு, என்ன இதில் கோர்த்து விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்களும் வந்து ஜிமினை வீட்டுக்கு தான் கூப்பிட்ருப்பீங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து வந்திருப்பாரு. வந்து பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் சாரி அந்த மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தீங்க, நல்லா வந்து ஹிப்பு ரிவீல் ஆகுது, செஸ்ட்டு ரிவீல் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன இவ இப்படி இருக்கா, அவருக்கு பார்த்ததுமே அவ்வளோதான் டெம்ட் ஆகிருச்சு கல் பண்ணுறது. ஐயோ வேணும்ன்ட்டே பண்ணுறாளா இல்லை சச்சா வேணும்ன்ட்டு எல்லாம் பண்ண மாட்டா. அவரும் உள்ளார வராரு. நீங்களும் வந்து பார்க்குறீங்க, மாமா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு அப்படியே உங்கள் பாடி நல்லா ஃபீல் ஆகுது, கல் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஹக்கை பிரேக் பண்ணிடுறாரு. என்ன நீ திடீர்னு சாரி எல்லாம் கட்டியிருக்க, என்னாச்சு? ஏன் மாமா நான் கட்டக்கூடாதா? என் புருஷனுக்காக நான் கட்டியிருக்கேன். அது ஆனால் ஏன் இப்படி கட்டியிருக்க? அதுவா மாமா, எனக்கு ஒழுங்காகவே கட்ட தெரியல, இது நிற்கவே மாட்டேங்குது மாமா, அதனால தான் நான் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி கட்டுறீங்க. எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினுக்கா, ஐயோ முடியலையே என்னால், வேணுன்ட்டுக்கே பண்ணுற மாதிரியே இருக்கே, வேணுன்ட்டு பண்ண மாட்டேன், இருக்காது அப்படிலாம் இருக்காது. சீக்கிரமாக கிளம்புற ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து உட்கார்றாரு. நீங்கள் வேணுன்ட்டுக்கே வந்து ஜிமின் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பரிமாறன்ற பேரில் லைக் வந்துலாம் குனிஞ்சதுலாம் வந்து என்ன இருக்கணும், உங்கள் ஹிப்பு நல்லாவே ரிவீல் ஆகுது. அவருக்கா, ஐயோ என்னமா இருக்கு அந்த இடுப்பு அப்படின்ற மாதிரி. ஜிமினா பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. அப்பப்போ ஒரு வயசு அங்கே தான் போகுது. நீங்கள் அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்து என்னது இதுவா, என்ன இன்னைக்கு இதை, ஏமாம்மா உனக்கு பிடிக்காத முருங்கைக்கானா? இல்லை கேட்டேன், நீ தான் செய்ய சொன்னியா? ஆமாம்மா, எனக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குமா, அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க, அம்மா கிட்ட கேட்பேன் அடிக்கடி பண்ண தர சொல்லி, அதனால தான் சரி இன்றைக்கும் வந்து அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு பண்ணி தந்தாங்க மாமா, சாப்பிடுமாம்மா ருசியாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ருசியாக மட்டுமா இருக்கும், இது மூடலில் வேற ஏற்றும். ஜிமினா ஜிமினா சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தது பொரியல் வேறு அதை தான் எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. இது என்ன பொரியல் கூடயா? ஆமாம் மாமா நல்லா சாப்பிடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வைக்கிறீங்க. ஜிமினா, இவ்வளோலாம் வேண்டாண்டி, போதுண்டி மாமா, சாப்பிடு மாமா, இது ரொம்ப நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஜிமினும் வந்து சரி வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. நீங்களும் 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. மாமா ஆஃபீஸுக்கு போகாது மாமா, இன்னைக்கு கொஞ்ச நாள் என் கூட ஏன்டி? இல்லை மாமா, நீ ஆஃபீஸ்ன்னு போய்ட்ற, இன்னைக்கு எனக்கும் லீவாக இருக்குது, நீயும் கூட இருந்தா எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல மாமா, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா மாமா? வெளியிலையா? ஆமாம் மாமா, நம்ம எங்கேயும் வெளியிலையே போகலை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மாமா. வெளியில் இன்னைக்கு முடியாது ஒயன், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணியிருந்திருப்பேன், இப்போ திடீர்னு என்னால் வர முடியாது, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஏன்னா அவரால் முடியல, ரொம்ப வந்து அந்த டெம்ப்டேஷன் ஆகிருச்சு. வேகமாக ஒரு ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. சே என்னது இந்த மாமா, கூட உனக்காக போய் நான் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கட்டம் பாரு, என்ன சொல்லும் அப்படின்னு நீங்களும் கோபமாக போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறீங்க. லைக் வந்து க்ராப் டாப்பும் ஷார்ட்ஸும் போட்டு தான் இருக்கீங்க. ஜிமினுக்கு ஆஃபீஸுக்கு அவர் போய் கொஞ்ச நேரத்துலேயே அவரால் முடியல. லைக் வந்து உங்களோட அந்த தாட்ஸு, உங்களோட நீங்கள் அந்த சேரீ கட்டின ஸ்டைலு, இது எல்லாம் தான் அவரோட மண்டையில் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ ஐயோ சும்மா இருந்தவனை உசுப்பி தூட்ட மாதிரி பண்ணிட்டாலே, என்னால் முடியலையே கண்ட்ரோல் பண்ண ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வந்து லைக் வந்து என்ன ரொம்ப ஹார்டாக ஆகிருச்சு. ஐயோ இதுக்கு மேலே முடியாது ஜிமினா, கிளம்பி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வேகமாக வந்துட்டு அவர் வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு. போய் வந்து உள்ளார போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது மாமா திடீர்னு வந்துட்டான், என்னாச்சா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வரீங்க. இன்னும் இது இப்படி இருக்கா, அப்பா அப்படி இருந்தால் இப்போ இப்படி இருக்கா,
ஐயோ ஜிமினோ, கண்ட்ரோல் பண்ணுடா கண்ட்ரோல். என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் வரீங்களா? ஜிமினுக்கு அப்படியே ஹார்ட் பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. என்னாச்சு மாமா? இப்போ தானே மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா, அதுக்குள்ளார அப்படின்ட்டு வந்து நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளார ஜிம்மின் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து செம்ம நச்சு 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 நச்சுன்னு கிஸ்ஸு கொடுக்குறாரு. மாமா மாமா, என்ன பண்ற மாமா மாமா? ஏய் பேசுதடி முடியலடி என்னால அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தோல்ல தூக்கிட்டு போயிட்டு வேகமா ஜிம்மின் ரூமுக்கு தான் போறாரு. மாமா என்ன பண்ற மாமா? சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கதவை காலாலேயே மூடிட்டு லாக் பண்ணிட்டு உங்களை பெட்ல தொப்புன்னு போடுறாரு. பவுன்ஸ் ஆகுறீங்க. ஜிம்மின் அவர் போட்டுட்டு இருந்த கோட்டை கழட்டிட்டு ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணி தூக்கி போட்டு அப்படியே உங்கள் மேலே தாவறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி தாவற? வலிக்குது மாமா. வலிக்குதா? இன்னும் எதுவுமே பண்ணலடி, இதுக்கே வலிக்குதுன்ற. நானும் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறது, முடியலடி என்னால் அப்படின்ட்டு செம்ம ரஃபாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி போட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டி தூக்கி போட்டு பாடி ஃபுல்லு கிஸ் பண்ணுறது, ஹிக்கீஸ் ஃபார்ம் பண்ணுறது, அப்படியே ஒரு ஹாட்டான மெக்கப் செஷன் அங்கே போகுது. நீங்களும் வந்து உங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அந்த பெயின் எல்லாமே இருந்திருக்கும். ஜிமின் அப்படியே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. மாமா 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 எதுவா பண்ணு மாமா, வலிக்குது மாமா. முடியலடி, நானும் ஸ்லோவாக தான் பண்ணலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதுடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரஃப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே கத்துறீங்க கதறீங்க. ஜிம்மினு காது இன்னமும் ஹைப்பாக்கி இன்னமும் ரஃப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். அவங்க 2 பேரும் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா டெலிகிராம் எல்லாத்தையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.